வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. ஒரு வேற லெவலான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூலி படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் அமீர் கானை வச்சு மூவி டைரக்ட் பண்ண போகிறதா நிறைய நியூஸஸ் பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அதை இன்டர்வியூவில் ஒரு கன்ஃபார்மும் பண்ணார். நெக்ஸ்ட் ஃபிலிம் அமீர் கான் வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைதி 2 டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாரு. ஸோ எல்சியூ மேலே மொத்த கான்சன்ட்ரேஷனும் வச்சு அவர் இதுக்கப்புறம் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் தான் சொல்லணும். ஏன்னா நேற்று ஏர்லி மார்னிங்லேருந்து அந்த நியூஸ் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஒரே ஃபிலிமில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ். அதை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ். அதுவும் ராஜ்கமல் ஸ்டுடியோஸ் அண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். ஸோ இதை கேட்டு மொத்த இண்டஸ்ட்ரியுமே ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த நியூஸை பார்த்துட்டு நிறைய பேர் இது ஒரு ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. பட் போக போக நிறைய அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸில் இருந்து அந்த நியூஸஸ் கிளாரிஃபை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பேர் அதை வச்சு இப்போது மேஷப்பே கிரியேட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் ஆச்சு, ஈவினிங் ஆச்சு, நிறைய பேர் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் கைதி 2ல் ஒரு சில சேலரி இஷ்யூஸ்னால அதை ஒதுக்கி வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சைட் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஃபேக்கான நியூஸ். இது ஆல்ரெடி கோவிட்க்கு முன்னாடியே ட்ராப் ஆகிடுச்சின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே தாண்டி எஸ்டர்டே ஈவினிங் 6 o'clock மேலே நிறைய அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து இந்த மூவி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்காக ஒரு நியூஸ் என்னென்னா August 24 அன்னைக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வரப்போகுதுன்னு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நிறைய அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து இந்த நியூஸ் வெரிஃபை ஆகிருக்கு. ஸோ அதனால் மேபி 70% நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம் இது ஒரு கன்ஃபார்மான நியூஸ் அப்படின்னு சொல்லி. ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு ஃபிலிம் பண்ணுறது அது 46 years கழிச்சு பண்ணுற ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா அலாவுதீனின் அற்புத விளக்கு அப்படின்ற ஒரு ஃபிலிம் அந்த படம் ரிலீஸ் ஆகி 46 years ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் இணையிறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியிலே எப்பயுமே 2 பெரிய ஸ்டார் ஒரு ஃபிலிமில் நடித்ததே கிடையாது. ஆரம்ப காலத்தில் வேணால் அவங்க நடிக்க வரும்போது நடிச்சிருக்கலாம். பட் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் 2 மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ஒரே ஃபிலிம் நடித்தது கிடையாது. ஸோ அது ரொம்ப ரேரான விஷயம். ஸோ இது மற்ற இண்டஸ்ட்ரியிலலாம் மல்டி ஹீரோ சப்ஜெக்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் கிடையாது. ஆல்ரெடி 1000 crore கலெக்ஷன் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீமாக இருக்குது. கூலி 1000 crore அடிக்கும்னு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஒரே ஃபிலிமில் நடித்து அது லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாருன்னா அது எந்த லெவலில் இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதாவது இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவியாக தான் இருக்கும். இந்த பேன் இந்தியா ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, புஷ்பா 2 அண்ட் RRR, பாகுபலி 2. ஸோ இவங்க பண்ண ரெக்கார்ட்ஸ் இன்க்ளூடிங் தங்கல் 2000 crore கலெக்ட் பண்ணிருந்தது. இந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே முறியடிச்சு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த மூவி இருக்கும். கண்டிப்பாக ரஜினி சாரும் கமல் சாரும் இணைஞ்சாங்கன்னா சரி லோகேஷ் கனகராஜ் என்ன மாதிரி கான்செப்ட் இவங்களுக்கு 2 பேர் கொடுப்பாங்க, என்ன ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் ஒரு சில இன்டர்வியூவில் கொடுத்தது ப்ளஸ் அவரோட ஸ்டைல் படி 2 aged கேங்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த மூவி இருக்கும். ஸோ வேற லெவலான வயலன்ஸ் சம்பவம்லாம் இருக்கும். 2 ஹீரோக்குமே ஈக்குவலான பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் மாஸ் மூமெண்ட்ஸ் மூவிஸில் இருக்கணும். ஸோ 2 கேரக்டருக்குமே நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். லோகேஷ் கனகராஜ் இந்த ஸ்டோரியை ரைட் பண்ணும்போது ஸோ ரொம்ப டெடிக்கேஷனோட ரைட் பண்ண போகிறாரு. இந்த இண்டஸ்ட்ரியோட 2 பில்லர்ஸு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி எழுதுறாருன்னா ரொம்ப டெடிக்கேஷனோட ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுவார். அண்ட் இந்த ஃபிலிம் அவர் பண்ண போகிறதுலே பிக்கெஸ்ட் ஃபிலிம் அண்ட் ட்ரீம் ஃபிலிம் தான் சொல்லணும். யாருக்குமே கொடுப்பனம் கிடைக்காது. இது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்னு சொல்லணும். சரி இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுது, எந்த லெவலில் இருக்கும் இதெல்லாம் விட்டுருங்க. அவங்க 2 பேர் வச்சு ஒரு டைரக்ட் பண்ணுறாங்க. 2 பெரிய ஹீரோஸ், அதாவது இந்தியன் சினிமாலேயே மிகப்பெரிய ஹீரோஸ். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு டேரக்டரை நம்புறாங்கன்னா அந்த டேரக்டரோட லெவலை யோசிச்சு பாருங்கள். இதை விட மிகப்பெரிய சக்ஸஸ் லோகேஷ் கனகராஜுக்கு கிடைக்காது. அந்த லெவலில் சக்ஸஸ் ஒரு கிடைச்சிருக்கு. ஸோ August 24 அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ எந்த லெவலில் இருக்க போகுதுன்னு சொல்லி ஆல்ரெடி இன்டர்நெட் ஃபுல்லாக வெறும் ஃபயராக இருக்குது. ஸோ கூலியோட பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி ஏகப்பட்ட நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. நிறைய கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, இந்த ஃபிலிம் ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமா, இப்போ நிலைமை என்ன, 1000 crore அடிக்குமா, இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, நார்த்தில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஆன்சராக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இதோட ஒரு மிகப்பெரிய நியூஸோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.